அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 9/11/2023. ஏகாதசி திதி காலை 10:42 வரை. அதன் பிறகு துவாதசி திதி. மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் இரவு 9:57 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். மந்த யோகம் இரவு 9:57 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 வரை, மாலை 4 மணியிலிருந்து 6:30 வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை துலா லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் செவ்வாயும், விருச்சிகத்தில் புதன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் குரு பகவான் வக்ரமாக, கன்னியில் சுக்கிரனுடன் சந்திரனும் கேதுவும். இன்று என்ன செய்யலாம்? வீடு கட்ட, அரசு அங்கீகாரம் பெற, வங்கி கடனுக்கு விண்ணப்பிக்க, ரகசிய ஆலோசனை நடத்த, நாதஸ்வரம் மற்றும் தற்காப்பு கலைகள் பயில, வழக்குகள் பேசி முடிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மனிதர்களின் புத்தி 2 விதம்தான். தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள், தேவையில்லை என்றால் தேள் மாதிரி கொட்டி தீர்ப்பார்கள். ஆமாங்க, பலதரப்பட்ட மனிதர்களையும் தினந்தோறும் சந்திப்பவர்கள் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, தேனாக பேசுபவர்கள், தேளாக கொட்டுபவர்கள் யாராக இருந்தாலும் அவரவர்களுக்கு தகுந்தாற் போல தகுந்த பதிலடி தந்து தன்னுடைய தன்மானத்தை காத்து கொண்டிருப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில், எல்லா வகையிலும் வெற்றியை சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாக நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. ஆனாலும் சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால அவங்க அதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்கன்னு ஒருவருக்கொருவர் சந்தேகப்பட்டு கொண்டு சந்தோஷத்தை குறைத்து கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. ஏன்னா சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் ஏதாவது ஒரு பழுது, இப்போ தான் அதை மாற்றினேன், அதுக்குள்ளார இன்னொரு செலவு வச்சுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது. பணவரவு உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க. அதே மாதிரி புது ஒப்பந்தங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இருக்குதுங்க. உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால உடம்பு கொஞ்சம் கணக்கிற மாதிரியே இருக்குதே, கை காலெலாம் கொஞ்சம் சோர்வாக இருக்குதுன்னு சில நேரங்களில் உங்களுக்கு அந்த எண்ணங்கள் தோன்றுங்க. மற்றபடி உத்தியோகம் இன்னைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. மூத்த அதிகாரிகள்கிட்ட ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைய தினம் பேசலாம். அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே சுமூகமாக இருக்குங்க. பழைய கடனிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயுடன் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் முடியுங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக ஏற்கனவே ஜாதகம் பார்த்துட்டுருக்கீங்க, பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு செலவுகள் இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. அதே போல் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக
அதற்காக அலைச்சலும் உடல்நலக் குறைவுகளும் கொஞ்சம் வேலை சுமையும் இருக்குங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால விஐபிகளால் இன்றைக்கு ஆதாயம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, ஒரு நல்ல சிரிப்பு, ஒரு நீண்ட தூக்கம், அது இரண்டும் சிறந்தது. அது எதையும் சரி செய்வதற்கு உதவிகரமாக இருப்பது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. வயிற்றெரிச்சலோடு சிரிக்கிறது வேற, வயிறு குலுங்க சிரிக்கிறது வேற. நீங்கள் எப்பொழுதுமே வயிறு குலுங்க சிரிப்பீங்க. உள் மனசில் ஒன்றும் நினச்சிக்காம வெளிப்படையாக நீங்கள் சிரித்து பேசுவீங்க. அதனால தாங்க உங்களை சுற்றி எப்பொழுதுமே ஒரு கூட்டம் கூடின்னு இருக்கு. அது தானாக வந்த கூட்டம்னு சொல்லிக்கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலவீனமாக நீச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதே நேரத்தில் சந்திரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நல்ல செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் உடம்பு ஏதோ பாடாப்படுத்துதே அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட கேதுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே சின்ன சின்ன தடங்களோடு வந்து சேருங்க. ஆனாலும் இன்றைய தினம் பிரபலங்களால் உங்களுக்கு உதவி உண்டு. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. சூரியன் 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பெற்றோருக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள், அவங்களுக்காக சிலதெல்லாம் அலைச்சல்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைங்க இப்போ படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ போய் நான் அப்போவே சொன்னேன் அந்த கோர்ஸில் சேர்க்கலான்னு, ஆனால் இப்போ பாரு இந்த கோர்ஸில் சேர்த்து மார்க்கு கம்மியாக எடுக்கிறாரு, இந்த மாதிரி குறைப்பட்டுக்க வேண்டாங்க. ஏற்கனவே சேர்த்தாச்சு, அவங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ போய் மாற்றி மாற்றி யோசிக்கிறது அது ஆரோக்கியம் இல்லை. அதனால் மேற்கொண்டு பிள்ளைகளை எப்படி உற்சாகப்படுத்தணும், எப்படி வழி நடத்தணும், அவங்களுக்கு தேவை என்னன்னு தெரிஞ்சு எதெல்லாம் செய்து கொடுக்கணும், அது மாதிரி யோசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் பூமி சொத்து இது சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து வழக்குகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல. ஆனால் போட்டிகள் தான் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போதேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. லாபம் இருக்குதுங்க. இன்னைக்கு உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நல்லது நடக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கு வெற்றி உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வருங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு அலைச்சல், டென்ஷன் இதெல்லாம் இருந்துன்னு இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, உண்மை மிகவும் கனமானது. அதனால்தான் அதை சுமப்பவர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் உண்மைக்கு பின்னால் ஓடிக்கிட்டே இருப்பீங்க. உண்மையை பேசுகிறவங்க கிட்ட நட்பு பாராட்டுவீங்க. உண்மை பேசுகிறவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா உடனே ஓடி போய் உதவக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. சத்தியம்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத சத்தியமாக நம்புபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு சுலபமாக நிறைவேறுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நெருப்பு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளையுடைய கல்யாண விஷயமாக முடிவெடுப்பதற்கு முன்பாக அவங்களுக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்குதா, அந்த வாழ்க்கை துணையாக வரப்போகிறவங்க மேலே விருப்பம் இருக்குதா, பிடிச்சிருக்குதா, அதனால் அவங்கள பேச
பேச வச்சு அப்புறமா முடிவெடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பூர்வீக சொத்து விவகாரங்களில் போய் சிக்கிக்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல விதத்தில் நடக்க போகுது. அவசரப்பட்டு எந்த வாக்குறுதியும் யாருக்கும் தர வேண்டாங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் அது ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதையும் தாண்டி இன்றைய தினத்தில் உங்களுக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. வியாபார விஷயமாக பெரிய நிறுவனங்களுடன் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. புது ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. அதே போல் மற்றவர்களுக்காக ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போடாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருக்கும், செலவுகளும் கொஞ்சம் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சுலபமாக நிறைவேறுங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, நமக்கு நாமே சுமைதான். எப்போது தேவையற்ற சில நினைவுகளை சுமப்பதன் மூலமாக நமக்கு நாமே சுமையாக இருக்கிறோம். ஆமாங்க, அதனால தாங்க மனசை போட்டு அழுத்துகிற மன இறுக்கத்தை தரக்கூடிய சம்பவங்கள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் தூக்கி எறியக்கூடியவங்க நீங்கள் தாங்க. நம்மால் எல்லாம் முடியும், ஆகட்டும் பார்த்துக்கலாம், அடுத்தது என்னங்கிறத யோசிப்போம், இதிலேயே மூழ்கி கிடந்தோம்னா கரைஞ்சி போயிடுவோம் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு தன்னைத்தானே தேற்றி வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் முன்னோக்கி செல்பவர்கள், முன்னோடியாக வாழ்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத திடீர் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும், தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. ஆனாலும் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்துன்னு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. என்னதான் ஊர் உலகத்துக்காக சிலதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக வேலை பார்த்தாலும் அடிமனசுக்குள்ளார ஏதாவது சின்ன சின்ன கவலை எட்டி பார்த்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஆனாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி வெற்றி படிகளை நீங்கள் கடந்து போவீங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தெய்வீக விஷயங்கள், திடீர்னு கோவிலுக்கு போகிறது, பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறது, வேண்டிக்கிட்டு வர்றது, அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. திடீர் பயணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடு மாறுறது அல்லது ஒரு வீடு கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கிறது, வண்டி வாகனம் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. வியாபாரம் இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருக்கும். பழைய பாக்கியில் எல்லாமே வசூலாகுங்க. அதே போல் உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி அலுவலகத்திலேயும் இன்றைக்கி உங்களுக்கு மரியாதை கூடிக்கொண்டே போகுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் கொஞ்சம் இருக்கும், வேலை சுமையும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
சிம்ம ராசிக்காரர்களே, வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் முயற்சி வீண் போகாது அப்படின்னு எத்தனை தோல்விகள் வந்தாலும் இடைவிடாமல் முயற்சித்து கொண்டே இருக்கிறவங்க, உழைத்து கொண்டே இருக்கிறவங்க, மனசுக்குள்ளாரேயே மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கிறவங்க, வெளியில் அதிகமாக அலட்டி கொள்ளாமல் அமைதியாக இருந்து தன் காரியங்களை முடித்து காட்டக்கூடியவர்கள் எல்லாமே நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு விலகி சந்திரன் 2வது வீட்டுக்குள்ளார வந்து நுழைஞ்சிருக்கிறாருங்க. கடந்த சில நாட்களாக இருந்த ஒரு சோர்வு, களைப்பு, சின்னதாக இருந்து வந்த ஒரு மனவெறுப்பு, அதிலேருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. தள்ளிப்போன காரியங்களும் நல்ல விதத்தில் முடியும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சலசலப்புகள், கடுகடுப்புகள் அதெல்லாம் சரியாகி இன்றைக்கு சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்று தீருங்க. வேலையாட்களால் இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாம் இன்னைக்கு குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்படி இருக்கிறதுனால சில கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. நேரத்துக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியலங்கிற ஒரு சின்னதாக ஒரு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. மற்றபடி குடும்பத்தில் இன்னைக்கு சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த சின்ன பிடிவாத போக்கு அதெல்லாமே இன்றைக்கு மாறுங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் செலவுகள் இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன செலவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, தன்னடக்கம் உடையவர்களால் தான் இந்த உலகை ஆள முடியும். அகந்தை, அகங்காரம் உடையவர்களால் இந்த உலகத்தை ஒருபோதும் ஆண்டுவிட முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தோம், தெரியாதது போல் சில நேரங்களில் நீங்கள் நடந்துப்பீங்க. நமக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பு வரட்டும், அப்போ எல்லா கதையும் நாம் பேசுவோம், அது வரைக்கும் நாம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு சமய சந்தர்ப்பங்களுக்காக காத்திருந்து அது நல்ல விதத்தில் கிடைக்கும் பொழுது சரியாக பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. ஆனாலும் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இன்றைய தினத்தில் இருக்கணுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அறுவை சிகிச்சை, மருத்துவ செலவுகள்னு தாயார் வழியில் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் தாயாருடன் கருத்து மோதல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல அக்னி கிரகங்கள் சூரியனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் அடுத்தவங்களுடைய குத்தங்குறைகளை அப்படியே சொல்லி காட்டிகிட்டு இருக்க வேண்டாங்க. அதெல்லாம் அவங்களா பார்த்து திருந்த வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதில் நாம் போய் தலையிட்டு கொண்டு இருக்க வேண்டாம். அப்படி இருக்கிறதுனால நம்முடைய வேலையை நாம் பார்ப்போம் அப்படின்னு இன்றைய தினம் சில முக்கிய முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் சுமாராக இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் அதிகரிக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன வேலை சுமைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. கூட வேலை பார்க்குற அதிகாரிகளை அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து
உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, மூங்கில் போல் வாழ்க்கையில் வளைந்துதான் பாருங்களேன். புல்லாங்குழலாக இசையில் ஆர்ப்பரித்து மூழ்குவீர்கள். ஆமாங்க, அதனால தாங்க பல நேரங்களில் பல இடங்களில் பலரிடத்தில் வளைந்து கொடுத்து நீங்கள் போய் கொண்டு இருக்கீங்க. ஆனால் இப்போல்லாம் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நாங்கள் வளைஞ்சு கொடுக்கறது, இன்னமா வளைஞ்சு கொடுக்கணும், இதுவரைக்கும் வளைந்து கொடுத்ததெல்லாம் போதாதா என்று நினைத்து கொண்டு நிமிர்ந்து இனிமேல் எந்த வேலையும் செய்து முடிப்போம்னு ஆர்ப்பரித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்கு பாதகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன். அவருடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வீண் செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் பெற்றோருக்கும் மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்கள் ராசியில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாம் உடனுக்குடன் செலுத்துறது நல்லதுங்க. பழைய கோர்ட்டு கேஸு அது இனிமேல் எங்கே வரப்போகுதுன்னு அலட்சியமாக இருக்க வேண்டாம். அது சம்பந்தமாக என்ன பொசிஷனில் இப்போ இருக்குது அப்படின்னு சில விஷயங்களை தெரிந்து கொள்வதும் ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மனை சொத்து வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே முன்பணம் கொடுத்துருக்கக்கூடியவங்க மீதி பணம் கொடுத்து சொத்தை ரெஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவு செய்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். ஆனாலும் இன்றைய தினத்தில் வேலையாட்களுடன் விவாதம் செய்து கொண்டிருக்க வேண்டாம். பங்குதாரர்களையும் பகைத்து கொள்ள வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. சின்னதாக இன்றைய தினத்தில் கொஞ்சம் எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதே நேரத்தில் கடின உழைப்பால் மேலதிகாரிகள் மனசில் இன்றைக்கி நீங்கள் இடம் பிடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன விவாதங்கள் இருக்கும். ஆனால் அந்த விவாதங்கள் எல்லாமே ஆரோக்கியமானதாக இருக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க. மற்றபடி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் நடந்தேறுங்க. உங்களுடைய ராசிக்கு 6வது வீட்டில் பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. வங்கி கடன் பெறத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஆசையை வென்ற மனிதனை இந்த உலகத்தில் யாராலும் வெற்றி பெறவே முடியாது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ஆசைப்படுவீங்க. ஆனால் அத்தனைக்கும் ஆசைப்பட மாட்டீங்க. அளவாக ஆசைப்படுவீங்க. விரலுக்கு தகுந்த வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்முடைய தகுதி என்ன, நம்முடைய பலம் என்ன, நம்முடைய பலவீனம் என்ன, நாம் எதை எடுத்து செய்தால் அதில் ஜெயிச்சு காட்ட முடியும்னு தன்னுடைய மன வலிமையை சரியாக கணித்து எப்போதும் எடுத்த காரியத்தில் வெற்றியை பெறுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் திடீர் பண வரவு, செல்வாக்கு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் அக்கா, அதே போல் அண்ணன், அவங்க மூலமாக, அதாவது மூத்த சகோதரங்கள் மூலமாக சில உதவிகளும் கிடைக்குங்க. உங்களுடைய ராசியிலேயே புதன் உட்கார்ந்துருக்கிறார். தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏதாவது புத்தகம் எழுதலாமா, தொடர் ஏதாவது தருவாங்களா, எழுதலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் மர்ம நாவல்கள் படிக்கிறதுல கூட ஆர்வம் காட்டுவீங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் மறைந்து கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. முன்காலத்தில் நாம் எடுத்த சில முடிவுகள், அதாவது கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள்லாம் தப்பானதோ, சரியாக நம்ம
யோசிக்காமல் முடிவெடுத்துட்டோமோ அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, கூடுதல் லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. பங்குதாரருடன் இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் மாறுங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் அலைச்சல்கள், இடமாற்றங்கள், வேலை சுமை இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். நாம் சரியாக தான் உழைக்கிறோம், எல்லாம் நல்லா தான் நாம் பண்ணுறோம், ஆனால் கடைசி நேரத்தில் நம்மளையே குறை சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் வெற்றிகரமாக முடியும். பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பூர்வீகத்தில் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலை புதுப்பிக்கிறதுக்கு அதற்கான சில முயற்சிகள், அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுறது, அந்த மாதிரி தர்ம காரியங்களையும் நீங்கள் இன்றைக்கி ஈடுபடுவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, துணிச்சல் இல்லாதவரை வாழ்க்கை பயம் காட்டும், ஆனால் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும். ஆமாங்க, துணிச்சலான முடிவுகள் எடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும், இனிமேல் 2ல் 1 பார்த்துடலாம். நாம் பார்க்காததா, ஏழரை சனியில் எவ்வளவோ அவஸ்தையெல்லாம் பார்த்துட்டோம். இனிமேல் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள வேண்டியது தான், எதிர்த்து நின்று போராடி ஜெயிச்சிட வேண்டியதான் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. லாபஸ்தானத்திலேயும் யோகாதிபதிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறுங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்குங்க. வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்திலிருந்து வேலைக்கான அழைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் புது வேலை அமையறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் முன்னாடியெல்லாம் பார்த்தும் பார்க்காம உங்களுக்கு மரியாதை கொடுக்காம போனவங்க இப்போ வலியை பேசுவாங்க. வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிறீங்க, பக்கத்து வரைக்கும் கூட வந்திருக்கீங்க, இந்த பக்கம் வரவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு உங்களை வலியை அழைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கூடுதல் மரியாதையும் கொடுப்பாங்கங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் வலுவாக உட்கார்ந்திருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. அதே போல் பிள்ளைகளுக்கான கல்யாண முயற்சிகள் அதெல்லாமே பலிதமாகுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் லாபத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புது ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்டில் கையெழுத்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள் இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுட்டு இருந்த சில விஷயங்களை இன்றைக்கி மேலதிகாரிகள் உங்களுக்காக செய்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினம் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அன்பானவர்களிடம் இறங்கி போங்கள், அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஒதுங்கி போங்கள். உண்மையான அன்பு எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி உண்மையான அன்பு காட்டக்கூடியவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்காக நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லாவற்றையும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. கேட்டதை விட அதிகமாகவே கொடுப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய அன்பை புரிஞ்சிக்காமல் உங்களுடைய உதாசீனப்படுத்துகிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வீட்டு வாசல் பக்கம் கூட தலை வைத்து படுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட தன்மான சிங்கங்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த சில நாட்களாக இருந்த அலைச்சல்கள்,
கோபதாபங்கள், பணப்பற்றாக்குறை அதிலிருந்தெல்லாம் விடுபட்டு இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இருந்தால், அரசு அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்க. பேங்க் லோனுக்கும் நீங்கள் முயற்சிகள் செய்து கொண்டிருக்கீங்க. இன்றைய தினம் பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் வீடு வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சேர்ந்தால் அடுத்தது ஏதாவது ஒரு செலவு அடிச்சுட்டு போயிடுது. அதனால் எங்கே வாங்கிறது, ரொம்ப பெரிய அளவில் லோன் போட்டாலும் இஎம்ஐ இழுத்துக்கிட்டே போகும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் வருவீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறார். யோகாதிபதி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் கிடைக்கும். கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே இன்றைக்கி விற்று தீருங்க. அதே போல் உத்தியோகத்தில் கரடுமுரடாக பேசி வந்த உயரதிகாரி இன்றைக்கி கனிவாக பேசுவார். உங்களை கூப்பிட்டு சில முக்கிய பொறுப்புகளை எல்லாமே ஒப்படைப்பாருங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி அலைச்சல், முன்கோபம் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். பழைய நண்பர்கள், உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில உதவிகளும் கிடைக்குங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் எல்லாமே விலகி மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, கண்களை விட கண்ணீருக்கு மதிப்பு அதிகம். ஏனென்றால் கண்கள் உலகத்தை காட்டும், ஆனால் கண்ணீரோ உள்ளத்தை காட்டும். ஆமாங்க, அதனால தாங்க முன்ன பின்ன தெரியாதவங்க யாராவது அழுதாலும் கூட நீங்கள் மனசு தாங்க மாட்டீங்க. உடனே ஓடி போய் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமா அப்படின்னு அடுத்த கட்டமே நீங்கள் நேசக்கரம் நீட்டிக்கொண்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட உதவும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இன்றைய தினத்தில் இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. யாருக்காகவும் எதிலையும் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் இருந்தது, கோபதாபங்கள் இருந்தது, மனசுக்குள்ளார கவலைகள் இருந்தது. அதெல்லாம் விலகி இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி பாதைக்கான வழிகள் எல்லாமே இன்றைக்கி தெரிய ஆரம்பிக்குங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். அவசரப்பட்டு பெரிய முதலீடுகள் இன்றைக்கி செய்ய வேண்டாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருந்துகிட்டே இருக்கும். கூட வேலை பார்க்குறவங்க விடுப்பில் போகிறதுனால அவங்க வேலையெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் அதிகாரிகளை பகச்சிக்காதீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளிடமும் சின்ன சின்ன பிடிவாத குணம் இன்றைக்கி இருக்கும். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளிடமும் கனிவாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க. குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னாலும் குலதெய்வத்தை மனசில் நினச்சி இன்றைய தினத்தில் வணங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எல்லோருடைய வாழ்க்கையும் நிரந்தரமற்றது. பிறகு ஏன் நிரந்தரமற்ற இந்த வாழ்க்கைக்காக போராட வேண்டும் என்று யோசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. அதனால தாங்க வாரி சுருட்டி அள்ளிட்டு போகிறது எதுவும் கிடையாது. ஏதோ கடவுள் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு கொடுத்துட்டுருக்காரு. நமக்குன்னு கொடுத்ததை நமக்கு வேண்டப்பட்டவங்களோ அல்லது வேண்டப்படாதவங்களோ யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கும் நாம் பகிர்ந்து கொடுக்க வேண்டியது தானே அப்படிங்கிற தயாள மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம்
எல்லாம் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் கொஞ்சம் கோபம் வரும். சில நேரங்களில் முன்கோபத்தால் சின்ன சின்ன விவாதங்கள் குடும்பத்துக்குள்ளார வரும். அப்படி இருக்கிறதுனால விட்டு கொடுத்து சில விஷயங்களில் விலகிச் செல்வது நல்லதுங்க. உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்களை கொண்டு வந்துக்கிட்டே இருப்பார். அதனால் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. வாழ்க்கை துணையின் உடல் நலத்திலும் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் செலவு அதிகமாகிட்டே போகுதே, அலைச்சலும் இருக்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்லது நடக்கும். அதிகாரிகளும் ஆதரவாக பேசுவாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக உங்களுக்கு ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. புது வேலையாட்களும் இன்றைக்கி நல்ல விதத்தில் அமைவாங்கங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கான முயற்சிகள் அன்றைக்கி இறங்கலாம். அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல்கள் இருந்து கொண்டிருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பலன் தரும் பரிகாரங்கள் அப்படிங்கிற பகுதியில் ராகு கேது பயிற்சி ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படி இருக்குங்கிறத தனிப்பட்ட வகையில் விரிவாக நாம் பார்த்துக்கிட்டு வரோங்க. அந்த வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே 4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டுன்னு இருக்காரு. போதாக்குறைக்கு 6ஆம் இடத்துல வேற குரு பகவான் உட்கார்ந்து எதுவுமே நடக்காமல் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டு வீண் பழிகளையும் சுமத்தின்னு இருக்காரு. இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையேன்னு நீங்கள் கொஞ்சம் அழுத்துக்கிறது சலிச்சுக்கிறது கேட்குதுங்க. ஆனால் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஏற்கனவே 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து உங்களுக்கு ஓரளவு நல்லதையும் பல வகையில் எதிர்ப்புகளையும் சம்பாரித்து கொடுத்தாருங்க. எல்லா வகையிலுமே எதிர்ப்புகளை உருவாக்கினார். உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் உங்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பலர் துரோகம் பண்ணாங்க. உங்களுக்கு எதிராகவும் பேசினாங்க, செயல்பட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, வீண் பழிக்கு நீங்கள் ஆளானீங்க. ஆனால் இப்பொழுது 5ஆம் இடத்துல ராகு பகவான் உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால இனிமே எதிர்ப்புகளெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. யார் உண்மையானவங்க, யார் உளறி கொட்டுறவங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல் ஒரு சிலரை தவிர்த்து விட்டு ஒரு சிலரோடு நட்பு பாராட்டக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை உங்களுக்கு ஏற்படுத்துவார். 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்ததுனால சின்னதாக முன்கோபம் மட்டும் வருங்க. அந்த முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நலமாக இருக்குங்க. அதே போல் முன்னாடியெல்லாம் யாராவது ஏதாவது சொன்னால் உடனடியாக பாய்ந்து சில கேள்விகளெல்லாம் நீங்கள் கேட்டீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் பக்குவப்படுவீங்க. கோபம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. எதிர்பார்த்த கோர்ட்டு கேஸு தீர்ப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அது ஒரு சாதாரண பொட்டி கேஸுங்க. ஆனால் அதுக்கெல்லாம் பெயில் வாங்கிட்டு சுற்ற வேண்டியதாக இருந்ததுன்னு நீங்கள் மனசுக்குள்ளார சங்கடப்பட்டீங்க. இனிமேல் சட்டமன்றமாக இருந்தாலும் நீதிமன்றமாக இருந்தாலும் எந்த மன்றமாக இருந்தாலும் அந்த மன்றத்தில் உங்களுக்கு நல்ல தீர்ப்பு எல்லாமே கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. அதே போல் ராகு பகவான் 5ஆம் இடத்துலேருந்து உட்கார்ந்ததுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க.
பிள்ளைகளுடைய படிப்பில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டுங்க. ஆனால் நான் சிஏ படிக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன், எங்கள் அப்பா என்ன சிஏ படிக்க சொன்னார், அந்த நேரத்தில் எனக்கு வசதிப்படலை, அதனால் நான் படிக்கலை, நீயாவது சிஏ படித்து பெரிய ஆடிட்டர் ஆனால் நல்லது அப்படின்னு உங்கள் பிள்ளைங்கள்ட்ட எதையுமே திணிக்க வேண்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு, அவங்க விருப்பத்துக்கு, அவங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குதோ அதை அவங்க படிக்கட்டுங்க. அதனால் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளைகளுக்காக உதவுறது அதெல்லாம் சிறப்பாக செய்யுங்க. ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளை எதுலேயுமே நிர்பந்திக்க வேண்டாங்க. அதே நேரத்தில் பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் நீங்கள் கண்காணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்களில் போய் மூக்க நுழைச்சி அங்கே போய் எதுலையாவது சிக்கிக்காதீங்க. பூர்வீகத்தில் இடம் ஏற்கனவே இருக்கிறவங்க வீடு கட்ட தொடங்கலாம். ஆனால் அதே நேரத்தில் பிரம்மாண்டமாக வீடு கட்ட வேண்டாம், எளிமையாக கட்டி முடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா கண் திருஷ்டியில் போய் சிக்கிக்காதீங்க. சொந்த ஊரில் பெரிய வீடு கட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்த ஊரில் ஏதாவது வாங்கி போட முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ராகு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கு அவ்வப்போது நீங்கள் போகிறது நல்லது. குலதெய்வ கோவில் அல்லது சொந்த ஊரில் இருக்கக்கூடிய கோவிலை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கு சில உதவிகள்லாம் இனிமேல் நீங்கள் செய்வீங்க. எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டாகுங்க. இதுவரைக்கும் உங்களை பார்த்தும் பார்க்காம போன சில உறவினர்கள் இனிமேல் வழியே வந்து பேசுவாங்க. ராகுவால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டாகுங்க. சில நேரங்களில் தூக்கம் வராமல் கொஞ்சம் போகும். அந்த தூக்கம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன யோகா மெடிடேஷன் பண்ணுறதும் ரொம்ப நல்லதுங்க. அதனால் ராகுவால் நிச்சயமாக உங்களுக்கு யோக பலன்களை எதிர்பார்க்கலாங்க. இதுவரைக்கும் 12ஆம் இடத்துல கேது பகவான் உட்கார்ந்து உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிகிட்டே இருந்தார். இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, ஒருவேளை இப்படி ஆகிடுமோ, அவர் நம்மளை பார்த்த உடனேயே சரியாக பேசாமல் அப்படியே முறைச்சார், கொஞ்சம் ஒதுங்கி போனார், ஒருவேளை அந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு தேவையில்லாமல் நீங்கள் குழப்பமானீங்க, பதட்டப்பட்டீங்க. வேறு ஏதாவது நம்மளை பற்றி தப்பாக நினைக்கிறாங்களோ, அல்லது நம்ம இதுவரைக்கும் கட்டி காப்பாற்றின கௌரவத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டே இருந்தீங்க. இதெல்லாம் இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான சோகத்தை கொடுத்தாரு. இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார், லாபஸ்தானத்துக்கு வந்துட்டார். இனிமேல் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, பணவரவு உண்டு. கை நீட்டி காசு வாங்கின இடத்துல திருப்பி கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த காசை கொடுத்து வச்சுருக்கீங்களே, அவங்க திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. ஆனால் அந்த பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் உங்கள் கைக்கு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மூத்த சகோதரங்கள், அண்ணன், அக்கா, அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே இனிமேல் கிடைக்கும். அவங்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகி குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய யோக அமைப்புகள் எல்லாமே உண்டுங்க. வியாபாரத்தில் திடீர் யோகத்தையும் லாபத்தையும் கேது பகவான் இனிமேல் கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதையும் தாண்டி இனிமேல் நீங்கள் உத்தியோகத்தில் ஜெயிச்சு காட்டுவீங்க. அலுவலகத்திலையும் உங்களை பற்றிய மரியாதை கூடிக்கொண்டே போகுங்க. 11ஆம் இடத்துல கேது வந்து உட்கார்ந்ததுனால வியாபாரம் ஏதாவது புதுசாக சில தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது முதலீடுகள், புது பிரான்ச் ஏதாவது தொடங்கிறது, புது பங்குதாரர்களை சேர்க்கறது, அந்த மாதிரி வாய்ப்புகளும் ஒரு பக்கம் இந்த கேது பகவானால் உங்களுக்கு அதிகமாகி கொண்டே போகுங்க. அதே போல் விஐபிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நீங்களும் விஐபி அந்தஸ்துக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. 11ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சேமிப்புகள் இனிமே அதிகரிக்கும். சின்னதாக விலை உயர்ந்த தங்க நகைகளும் இனிமேல் நீங்கள் வாங்குவீங்க. பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். அதெல்லாம் இனிமேல் தடங்கள் இல்லாமல் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே பிள்ளைங்களும் ஜெயிச்சு காட்டுவாங்க. கேது பகவான் 11ஆம் இடத்துல வந்ததுனால ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுக்கு தர வேண்டியவங்களும் திருப்பி தர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. நேரம் கிடைக்கும் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இந்த ராகு கேது பயிற்சி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நிம்மதியையும் கஷ்டமே இல்லாத ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையும் உருவாக்கக்கூடியதாக தாங்க இருக்குதுங்க. இருந்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி மேலே உங்களுக்கு நல்லதெல்லாம் செய்கிறதுக்கு நாகப்பட்டினம் போங்க. அங்கே ஸ்ரீ ஆதிசேஷனுடைய பூஜையில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய
ஸ்ரீ காயாரோகணேஸ்வரர் சிவபெருமானை சென்று வணங்குங்க. அதே மாதிரி அங்கே அம்பாளும் அற்புதமாக காட்சி கொடுத்துட்டுருக்காங்க. ஸ்ரீ நீலாயுதாட்சினிங்கிற அம்பாளையும் சென்று தரிசனம் பண்ணுங்க. ராகுவால் உங்களுக்கு யோக பலன் அதிகரிக்கிறதுக்கு உலர் அத்திப்பழம் தானமாக கொடுங்க. கேதுவால் யோக பலன் அதிகரிக்கிறதுக்கு தேன் நீங்கள் வாங்கி கொடுங்க. எப்படி பார்த்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் அள்ளித்தரப்போகுதுங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் மகான்கள், யோகிகள், சித்தர்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.